கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே ரோஷியை காமிக்கிறாங்க. அவளுமே அந்த நிலாவை தொட போறா. அந்த இடத்துக்கு அமனுமே வந்துடுறான். ஸோ அவளுமே தள்ளுங்க அமன், போய் அந்த நிலாவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அங்க போக கூடாது ரோஷினி, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்றான். இவளுமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சாந்தினியை தான் நம்பணும், லைலாவை நம்ப கூடாது. ஆனா ருபினா அம்மாவை கபீர் ரொம்ப மேனிபுலேட் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அதனால அவங்களும் மாத்தி சொல்லிட்டாங்க. இப்போ லைலா சொன்னதை நம்ம கேட்க கூடாது ரோஷினி, நான் சொல்றது கேளு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டு இருக்கான். அந்த நிலாவுடைய எஃபர்ட்லயுமே அந்த மணி உடைஞ்சு அப்படி கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ எஸ், நம்ம ஹீரோயினியுமே ஹீரோ காப்பாத்திட்டுறான். தென் அவளுமே இவனுக்கு இருக்கிற காயத்தை பார்த்துட்டு, ஏன் அம்மன் நீங்க எனக்காக இப்படி காயம் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவுமே, நீ வா ரோஷினி, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாது உங்க காயம் சரியாகிற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த ரோஷினி நவள மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அவளுடைய காயத்தை தொட்டுட்டு இருக்கும் போது இவனுமே அவளுடைய கையை தொடும் போது ஸோ அந்த காயமே அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. தென் அந்த இடத்துக்கு வந்த லைலாவும் கபீருமே, லைலா சொல்றா, 1000 வருஷம் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமா, நான் 1000 வருஷம் தூங்கிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் அவங்கள தண்டிக்க தான் அந்த வீட்டுக்கு போனேன், அப்பதான் ரோஷினி பிரெக்னெண்டா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அவளுடைய குழந்தைய பலி கொடுத்து நான் என்னுடைய ராணி பதவியை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன், எல்லாம் நாசமா கிட்ட அந்த அமன் வந்து, நான் நிச்சயமா அமனையும் ரோஷினியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அமனுமே, ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும், நீ மறைச்ச, உனக்கு ஏன் ரோஷினி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை உங்கள்ட்ட சொல்றது எனக்கு சரியா வரும்னு தோணல, நம்ம ரெண்டு பேரே தனித்தனியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் என்னமோ அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா அவ வந்துட்டு இவங்க அம்மாக்கு கிட்னி கொடுத்துருப்பா இல்லையா, சோ அதை நினைச்சு பேசிட்டு இருப்பா. இவனுமே வந்துட்டு இதுக்கப்புறமும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது நீ நினைக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி நான் சொல்ல வரலங்க, ஆனா எனக்கு இதை உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க அஃபேர் வச்சிருக்கும் போது தெரியலையா, அத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்தும் போது உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போமேட்டர் அம்மனுக்கு இம்ரான் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஃபோனையுமே எடுத்து சொல்லி இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாய்மா சிலையும் அத்தையோட சிலையும் உடஞ்சிட்டு இருக்கு, ப்ளீஸ் சீக்கிரம் கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு இருக்கும்போது அங்க அம்மன் தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. பாட்டியுமே அம்மன் கிட்ட, என்னாச்சுப்பா உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இவங்க கையில உள்ள எல்லா அந்த இதுவுமே க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஐயோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி லைலாவுமே வந்திருக்கா. உடனே ருபினாவுமே, ப்ளீஸ் ஓடிடுங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கபீரும் லைலாவுமே அந்த இடத்துக்குமே வந்திருக்காங்க. தென் அங்க அமனும் ரோஷினியுமே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க உள்ள எல்லாருமே சிலையாயிட்டாங்க. அப்போ அமனுமே, எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆனா பர்வீனுமே கபீர் வந்ததை பார்த்திருப்பாங்க இல்லையா அமன் ரூபத்துல, அதனால இவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கபீருமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ பர்வீனுமே அமன்னு கத்த போறாங்க, அவங்களையுமே வாயை போத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அமனுமே இந்த இடத்துக்கு வரும்போது கபீர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறான். ரோஷினியுமே வெளியில வந்து பாக்குறாங்க. லைலாவுமே, உங்க அம்மா எங்களோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க, உனக்கு வேணும்னா நீ என் பின்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இந்த இடத்துல இருந்து போயிடுறா. தென் அம்மனுமே ரோஷினி கிட்ட வந்து, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் அம்மா எங்க போயிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. தென் அம்மனுமே வந்து, சரி நான் போய் காப்பாத்துறேன் எங்க அம்மாவன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரோஷினியுமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவளுமே இந்த கிட்னி விஷயத்த நினைச்சிட்டு, ஆமா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பிரச்சனையை வச்சுட்டு நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்றான். என்னது இட் இஸ் நாட் பிக் டீல் அப்படின்னு சொல்றான். என்னது இது உனக்கு பிக் டீல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லும் போது, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து வந்துடுறான். தென் ரோஷினியுமே எப்படியாச்சும் சாந்தினியை வெளியில கொண்டு வந்தாதான் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சாந்தினி சாந்தினின்னு கத்திட்டு இருப்பா. அப்ப சாந்தினியோட குரலுமே கேக்குது, ப்ளீஸ் ரோஷினி என்ன வெளியில எடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கவுமே, நான் அந்த மண்ணு கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சவுண்டு கேக்குது. இவளுமே அவங்கள வெளியில எடுக்கவுமே, உங்களுக்கு ஒன்னும் ஆகல சாந்தினி, என் குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே சிலையாக்கிட்டா லைலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா அவ இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. உடனே இவளும், ப்ளீஸ் என்னோட குடும்பத்துல உள்ள எல்லாரையும் வந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னால காப்பாற்ற முடியாது ரோஷினி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. லைலாவுடைய சக்தி பெருசு, அவளுடைய சக்தி அவ வந்து தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவளை அழிச்சாதான் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, அம்மன் அவங்க அம்மாவை காப்பாற்ற போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரோஷினி, அவ இதுக்குதான் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருக்கா, கபீர் கூட தான் அம்மன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லவுமே, போச்சு அவங்க ரெண்டு பத்தியும் பலி கொடுத்து அவ பெரிய ராணி ஆகலான்னு பாக்குறா ரோஷினி, எப்படியாச்சும் அவளை தடுக்கணும் வாணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அம்மனை காமிக்கிறாங்க. அவனுமே அவங்க அம்மாவை காப்பாத்த போலான்னு பாக்குறான். அவங்க அம்மாவுமே, ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடாமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லவுமே, என் கால் என்னால முடியலாமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அவனுடைய கழுத்துல ஏதோ விலங்கு போட்ட மாதிரி இருக்குது. அப்ப கபீருமே நிக்கிறான். சோ இவனுமே கபீர் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே பாதி பனியா தான் மாறிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுமே அங்க பாதி பனியா மாறிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு லைலாவுமே 2 பேரும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டீங்களா, நீ என்ன டீம்மேட்டா நினைச்ச, ஆனா நான் உன்னை ஜஸ்ட் சிப்பாயா தான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் ரோஷினியும் அவளுக்கு பிறக்க போற ரெட்ட குழந்தையும் சாகடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த இடத்துக்கு அமன் வந்து காப்பாத்திட்டான். இருந்தாலும் என்ன, நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க தானே, ஒன்னாதான் பிறந்தீங்க, இப்போ ஒன்னாதான் இறக்க போறீங்க, நல்லா இருக்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அமனுக்குமே தோணுதா ரோஷினிக்கு பிறக்க போறது ரெட்ட குழந்தையா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இவளுமே நான் உங்களை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பையுமே அவங்க மேல தூக்கி வீசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அமனுக்கு முன்னாடி ரோஷினியுமே வந்து அவனை காப்பாத்திடுறான். கபீருக்கு முன்னாடி சாந்தினியுமே வந்து 2 பத்தியுமே காப்பாத்திடுறாங்க. அப்ப லைலாவுமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறா. சாந்தினியுமே சொல்றா இவ்வளவு சீக்கிரம் லைலா விட்டுட்டு போக மாட்டா, அந்த இடத்துலதான் எங்கேயோ நிக்கிறா அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த இடத்துல பனி ரொம்பவே பொழிஞ்சிட்டு இருக்கு. சோ அமனுமே ரோஷினியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அப்பவுமே கபீர் வந்து அம்மா உயிர் ஆபத்துல இருக்கு வா அமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அமனுமே பாக்குறான் பர்வீன் கிட்ட ஒரு பெரிய உருண்டை பாறை தான் இருக்குது. சோ அவனால தள்ளவுமே முடியல, பாசிகரால வரவுமே முடியல. அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாதிரி அந்த பாறையை நகட்டியுமே விட்டுடுறான். பார்த்தா அந்த பாறை கபீர் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. கபீருமே அவன் கையில இருக்கிற அந்த உருண்டையை வச்சிருப்பான் இல்லையா, சோ அதை வச்சு அந்த பாறையை டைவர்ட் பண்ணியே விட்டுடுறான். அந்த நேரத்துல பர்வீனுமே நீ போய் ரோஷினியை காப்பாத்துப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா ரோஷினி கிட்ட லைலாவும் நிக்கிறா, சாந்தினியும் நிக்கிறா. லைலா சொல்றா நான் தான் சாந்தினின்னு, சாந்தினி சொல்றா நான் தான் லைலான்னு. பட் நம்ம ரோஷினிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்குது. அவளுமே சொல்றா உங்களுக்கு நான் தானே தேவை, ஏன் பின்னாடி நீங்க 2 பேரும் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பெசாட்டு ஓடிட்டு இருக்கா. இவ பின்னாடி அவங்க 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரோஷினியுமே நின்றுடுறா. அப்ப சாந்தினி சொல்றா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு ரோஷினி, இவங்க ரொம்ப தப்பான இவ, நீ இவ கிட்ட மட்டும் போயிடாத அப்படின்ற மாதிரி. அப்ப லைலா சொல்றா இவ ரொம்ப கெட்ட பொண்ணு, அதாவது அவளை லைலாவா போர்ட்ரேட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா. அப்ப ரோஷினியுமே சொல்றா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட வேணாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு யாரு லைலா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு அப்படியே அந்த கம்பையுமே தூக்கி வீசிடுறா. பார்த்தா லைலா மேலதான் அவளும் வீசிருக்கா. வீட்டுல உள்ள எல்லாருமே ஃப்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு லைலா கேட்கவுமே நான் எப்படி கொண்டு கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, உன்னுடைய கால் தடம் அப்படி நிலா மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன், நீ என்ன சொன்ன தெரியுமா, நூரானி குடும்பத்துல உள்ள ஃபர்ஸ்ட் வாரிஸ், அதாவது நான் லைலா, என்னுடைய காலடித்தனம் இப்படிதான் இருக்கும்னு சொன்னேன், அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அமனுமே வந்துடுறான். சாந்தினியுமே லைலா கிட்ட உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லைலா ஜெயிக்கலன்னா அந்த ஆட்டத்தையே மாத்தி விட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டு இந்த லைலா வந்து ரோஷினிக்கு சாபம் கொடுக்குறேன், அடுத்த நிலா வர்ற வரைக்கும் இவ உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறா. அமனுமே வந்துட்டு சாந்தினி கிட்ட இந்த சாபத்தை எதுவும் பண்ண முடியாதா, ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால ஒன்றும் செய்ய முடியாது அமன், நீ என்னை மன்னிச்சிரு, ஆனா 9 நிலவுகளை உனக்காக எனக்கு கொடுக்க முடியும், அடுத்த நிலா வர்ற வரைக்கும் நீ ரோஷினியை காப்பாத்திக்கலாம், ஆனா ஒரு நிபந்தனை, நீ இறந்தாதான் மறுபடியும் ரோஷினியோடைய உயிரை கொண்டு வர முடியும், 9 நிலவுகள் அதாவது 9 சான்ஸ் இருக்கு ரோஷினி வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே மறைஞ்சிடுறா. ரோஷினியுமே வந்து அமன் கிட்ட நீங்க அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சோ அந்த விஷயத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதான் உனக்கே தெரியும்ல ரோஷினி, நம்ம உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா எஸ், ரோஷினிக்குமே அவ பிரெக்னெண்டா இருக்கிறது தெரியல, பட் இவனுக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா, சோ ஆனா அது ரோஷினிக்குமே புரிய மாட்டேங்குது. அவளுமே அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. வீட்டுக்குள்ள வரும்போது அவளையும் தூக்கிட்டு வரா. அங்க உள்ள எல்லாருமே என்னாச்சு ரோஷினிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே ரூம்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க. பார்த்தா இது பர்வீனுக்குமே தெரிஞ்சிருச்சு போல ரோஷினி பிரெக்னெண்டா இருக்கான்னு. இந்த கியூரியாசிட்டில இவங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கீழே சத்தமும் கும்மாளமா தான் இருக்கு. அப்ப அம்மனுமே ப்ளீஸ் இது ரோஷினிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இது ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தம் கேட்டுச்சுன்னா ரோஷினி வரமாட்டாளா என்ன, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. ஆமா யாரு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அட நீ தான் பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல 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 சாய்மா பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லவுமே இவ கிட்ட போயிட்டு சாய்மா நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இனிமேலும் உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லி அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ மேலேயுமே அப்படியே அந்த ஷீட்ஸ் விழ பாக்குது. அப்பவுமே அமன் அவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு பிடிச்சிடுறான். அப்போ இவளுக்குமே தோணுது நம்மளுக்கு சாபம் கொடுத்தனாலதான் இப்படி ஆயிருச்சோ அப்படின்ற மாதிரி. அமனுமே அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இவளுமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்றுட்டு இருக்கா. அப்ப அம்மனுமே வந்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சரி வா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அவளை உள்ள பிடிச்சி இழுத்துடுது. தென் இவனுமே உள்ள போய் நிக்கிறான். பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல உள்ள ப்ளூ கலர் தண்ணி ஃபுல்லா பிளாக்கா தான் மாறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.